அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 83 மற்றும் 84வது வரிகள். அந்த அகவல் இதுதான். ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி என்று இதில் வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்போ ஓதி நின்று என்றால் நம்ம சாதாரண ஏட்டுக்கல்வியும் இருக்கிறது. சாதாரண உலகியல் வாழ்க்கையில் ஏட்டுக்கல்வி இருக்கிறது. இந்த ஏட்டுக்கல்வியும் நாம் ஒருவர் சொல்ல கேட்டும் படிக்கலாம், நாமே படித்தும் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஓதி நின்று, படித்து நின்று உணர்ந்து 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 உணர்தற்கு அரிதாம். உணர்றோம், அப்புறம் இன்னொரு தடவை படிக்கிறோம், அதுலேயும் உணர்றோம். அப்படியும் நினைத்து பார்த்தாலும் நினைப்பதற்கு அரிதாக, உணர்வதற்கு அரிதாக இருப்பதுதான் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. நேற்றைக்கு நாம் பார்த்த சிற்சபை என்று சொல்லும் பொழுது மனாதிகட்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த ஆதி சிற்சபை என்பது ஆதி அந்தமில்லாதது என்றுதான் பொருள். அனாதி சிற்சபை என்றாலும் தோன்றுதலும் இல்லை முடிதலும் இல்லை என்ற நிலை. அப்ப இந்த ஆதி அந்தமில்லாத கடவுள் நிலை இருக்கிறதே, எப்பொழுது கடவுள் தோன்றினார், எப்பொழுது கடவுளுக்கு ஒரு மறைவு இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. அதனால தான் ஆதியும் தெரியாது, நமக்கு முடிவு என்கின்ற அந்தமும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, சுயம்புவாக உருவானவர். அதனாலதான் இது மூலம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு ஆதி மூலம் என்று ஒரு நிலை இருக்கும் அல்லவா, அப்படி அது நாம பார்த்து இது ஆதி மூலம், இதுதான் ஆதி என்று சொல்லுகிறோமே ஒழிய உண்மையில் இதற்கு ஆதியோ அந்தமோ இல்லாத நிலை. நாம் பொதுவாக சொல்லும் பொழுது ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி என்று நாம் அருட்பெருஞ்சோதிய சொல்லுவோம். அதுதான் வள்ளல் பெருமான் ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. பொதுவாகவே கல்வியில் கரை காண முடியாது என்று சொல்லப்படுவது உண்மை. அதனால்தான் கல்விக்கு கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த சரஸ்வதி தேவியே சொல்லுவாளாம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று. அப்ப இந்த கல்விக்கான கடவுளுக்கே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றால் அதிலே இருந்து எடுத்த நமக்கு, நம்மை போன்றவர்களுக்கு கற்றது எவ்வளவு? இது கரை காண முடியாத கல்வி. என்னதான் ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாகிய அருட்பெரு ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி அப்படின்னாலும் நம்மளால அறிய முடியாத நிலை இந்த ஏட்டுக்கல்வி, இந்த சந்தை படிப்பு. அது சொந்த படிப்பு எதுன்னா சாகா கல்வி என்பது ஒவ்வொருவருக்குமான சொந்த படிப்பு. அதுதான் சிற்றம்பல கல்வி, அதுதான் பேரின்ப கல்வி, அதுதான் சாகா கலை, அதுதான் சாகா கல்வி. இந்த கல்வியை படித்து படித்து ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து அப்படியும் உணர்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதியாக கடவுள் இருக்கிறார். ஒரு குறள் இருக்கிறது, கற்க கசடர
கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ நாம் எதை கற்கிறோமோ அதை கசடர கற்க வேண்டும். கற்பவையை கற்க கசடர, கற்க கசடர, கற்பவை கற்க கசடர, கற்றபின் மீண்டும் கற்க கசடர, நிற்க கற்க கசடர, நிற்க அதற்கு தக. அப்போ நாம் ஒரு படிப்பை படிக்கிறோம் என்றால், ஒரு கருத்தை கேட்கிறோம் என்றால் அதன்படி நாம் செயல்பட வேண்டும். இப்போ திருவருட்பாவை படிக்கிறோம்னா இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதுதான் அதற்கான பாடத்திட்டம். இதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். படித்து தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து உணர்ந்து இது உணர்வதற்கு அரிதானது அல்ல என்பதையும் நாம் மனசுல வச்சுக்கணும். எப்ப அது அரிதுன்னா, நாம் ஆரம்ப கல்வியை அருள் ஏகதேசத்தோடு இருக்கும் பொழுது அது அரிது. அருள் பூரணத்தை பெற்றுக்கொண்டால் எதுவும் அரிது அல்ல, எல்லாம் எளிது. அதைத்தான் வள்ளல் பெருமான் அரிது என்று சொன்ன வள்ளல் பெருமான் தான் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இறைவனுடைய கல்வியை கற்றுவிட்டால் அதை நம்மால் கரை கண்டு விட முடியும். அதனால்தான் கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் என் தொழாரண்ணின் என்று திருக்குறள்ல சொல்றது. அப்ப இறைவன் திருவடியை நாம் பிடித்து விட்டால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப பிறவி பெருங்கடலை இறைவனடியை சேர்ந்தால் நீந்தி விடலாம். இறைவன் அடியை சேரவில்லை என்றால் நீந்த முடியாது என்பது அரிது. நீந்தல் என்றால் இறைவன் அடியை பிடித்து கொண்டால் நம்மால் இந்த பிறவி பெருங்கடலையே நீந்திவிட முடியும். அப்பொழுது எப்பொழுது ஒன்று கஷ்டமாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது என்றால் இறைவனுடைய சார்பு இல்லாமல் நாம் செய்யும் பொழுது அது அரிதாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இறைவனை சார்ந்து அவர் அந்த சிற்றம்பல கல்வியிலே சொல்லியவாறு அந்த பாடத்திட்டத்திலே உள்ள அன்பு, இரக்கம், உயிர் இரக்கம், கருணை, தயவு, இதையெல்லாம் வைத்து கொண்டு இந்திரிய கரண ஒழுக்கத்திலே நாம் மிதமிஞ்சிய நிலையிலே இருப்பவர்களுக்கு எல்லாம் செயல்கூடும். அது அரிது அல்ல. அதனால்தான் ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. வெறும் ஏட்டுக்கல்வியை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கர்ம சித்தி, யோக சித்தி, இதையும் அதற்கு முன்பாக உள்ள நிலைகளை மாத்திரமே நாம் படித்து கொண்டிருந்தால், இங்கே இருக்கின்ற உலகியல் ஏட்டுக்கல்வியை படித்து கொண்டிருந்தால் என்னதான் படித்து உணர்ந்து நாளும் உணர்தற்கு அரிதாக இருப்பதுதான் ஆதி சிற்சபையில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி. ஆனால் இது எளிதாகும். எப்பொழுது எளிதாகும் என்றால் சிற்றம்பல கல்வியை தேர்ந்தவர்களுக்கு, சிற்றம்பல கல்வியை படித்து தேர்ந்தவர்களுக்கு மிக எளிதானது. மதாதீத வெளியையும் சமயாதீத வெளியையும் சாதி அதீத வெளியையும். அதீதம் என்றால் அங்கே சாதி இல்லை, மதாதீதம் என்றால் அங்கே மதம் இல்லை, சமயாதீதம் என்றால் அங்கே சமயம் இல்லை. அப்ப இந்த அதீத நிலைக்கு நம்மை கொண்டு போய் இறைமயமாகவே ஆக்குவதற்கு இந்த சந்தை படிப்பு உதவாது. சொந்த படிப்பாக இருக்கிற திருச்சிற்றம்பலம், சிற்றம்பல கல்விதான் நமக்கு உதவும் என்பதுதான் இதன் மூலம் உட்கருத்தாக நமக்கு உணர்த்தப்படுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.